வணக்கம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் அந்த காணொலியும் பார்த்துட்டு நமச்சிவாய நற்றுணையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளால தான் எல்லா விஷயமும் நடக்குது, நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்குது, நம்மளுடைய ப்ரோக்ராமுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் எல்லாமே நடக்குதுன்ற ஒரு நினைப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. நமக்கு மேலே ஒருத்தர் எல்லா பிளானையும் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை வச்சு நடத்திட்டு இருக்காருன்ற அந்த உண்மை நமக்கு தெரியாமலேயே நம்ம அதில் ஓண்டுட்டுருக்குன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நம்மளால் எதையுமே உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, காக்கவும் முடியாது, புதுசாக உற்பத்தி பண்ணவும் முடியாது நம்மளால். ஆக்சுவலி எல்லாமே அந்த ப்ரோக்ராமில் தான் அது நடந்துகிட்ருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுங்க. இதை மறந்து போய் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினச்சது நடக்கலையே, நம்ம இந்த வேலையை செய்தோம் இதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலையே அப்படின்னு நிறைய மன உளைச்சலுக்கு தன்னைத்தானே ஆளாகிட்டு மீளாத அந்த துன்பத்திலே ஓண்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அந்த மாயையிலேருந்து வெளியே வந்து இறை நம்பிக்கை இருக்குன்னா இறை மேலே கவனத்தை செலுத்தி மனசை இறைவன் திருவடியில் வச்சு நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் வச்சாலே நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் சிறப்பாக நடக்குன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது, மனசு உடஞ்சி போயிடக்கூடாதுங்க. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம இழந்துட்டோன்னா எதையுமே நம்ம கையில் நிற்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அதாவது யாரையும் குறை சொல்லவும் கூடாது, அனாவசியமாக திட்டவும் கூடாது, தேவையில்லாத பேசவும் கூடாது, தேவையில்லாத சிந்தனையை மனசில் வச்சு மனசில் போட்டு குழப்பறதுனால வெற்றின்னு தெரியக்கூடிய வெற்றி பாதையை நிச்சயமாக அது மறைச்சிருங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் தேவையில்லாத நட்புகளும் கூட இருக்கும்போது சரியான பாதையை தவிர்த்து தீய பாதையில் நம்ம போகிறதுக்கு அது வழி வகுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு கவனமாக இருக்கணும். என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சு அந்த புரிதல் அந்த செயலில் புரிஞ்சுக்கிட்டாலே இறைவனை நம்ம உணர முடியுங்க. ஏன்னா எல்லாமே காலக்கூட்டில் பிரபஞ்ச சக்தியில் இயங்கிட்டு வருது. இறைவன் படைச்சி அதுக்கான விஷயங்களை செயல்படுத்திகிட்டே வராரு. நம்ம அதை உணர்ந்து அந்த வழியில் பயணிக்கும் போது மனசு எந்த ஒரு கவலைக்கும் உட்படாதுங்க. எல்லாம் நான் தான் செய்யணும், நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கணும், நமக்கு அடக்கமாக இருக்கணும் இப்படின்னு பேராசைன்னு உச்ச கட்டத்துக்கு போய் நம்ம செயல்படும் போது அந்த